length and breadth of a rectangle. The length and breadth of a rectangle is 25 centimeter. What is length of the rectangle? Length is equal to 23.5 centimeter. அப்புறம் breadth எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Breadth is equal to 1.5 centimeter. You have to find area. Area of rectangle formula என்ன? Area of rectangle is equal to L into B. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது 23.5 multiplied by 1.5. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சென்டிமீட்டரையும் பார்க்கணும். ரெண்டுமே சேம் யூனிட்டான 25.5 சென்டிமீட்டர், இது 1.5 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரையும் நம்ம மல்டிப்ளையும் தான் பண்ணணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 23.5 இங்க 1.5 எழுதும்போது கரெக்டா டெசிமல் வரும், நேருக்கு நேரா வர மாதிரி எழுதணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 5 into 5 is 25, ரிமைண்டர் 2, 5 3s are 15, 16, 17, 17க்கு 7, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 1 11. நெக்ஸ்ட் ஒன்ஸ் டிஜிட்டை விட்டுட்டு 1 5 is 5, அப்புறம் என்ன வரும்? 1 3 is 3, அப்புறம் 2, 1 2 is 2. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணா 5, 7 plus 5, 12க்கு 2, ரிமைண்டர் 1, அப்புறம் இங்க என்ன வரும்? 3 4 5, அப்புறம் இது 3. ஸோ 35.25 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிஜிட் கால்குலேட் பண்ணோம். இங்க ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு டெசிமல் பிளேஸ். டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் தள்ளணும்? 2 டிஜிட்ஸ். பின்னாடி இருந்து 1 2 2 டிஜிட் தள்ளி நம்ம எங்க பாயிண்ட் வைக்கணும்? 30 இங்க பாயிண்ட் வைக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 35.25 சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை சென்டிமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஆர் நம்ம என்ன சொல்லுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லைன்னா 35.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எஸ்கியூன்னு போட்டா என்ன அர்த்தம்? ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர்னா நீங்க ஸ்கொயர் எடுத்துக்க கூடாது, அது வேற ஸ்கொயர் இது வேற ஸ்கொயர், சரியா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 இருக்கும்ல, அதுதான் இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம்.